السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. صدق الله العلي العظيم. பொதுவாக அல்லாஹுடைய வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுகள் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம். இந்த பூமியிலே அல்லாஹுக்கு விருப்பமான இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு இடம் அது அல்லாஹுடைய பள்ளி வாசல்கள், அல்லாஹுடைய வீடுகள். இன்னும் அதே போன்று எந்தெந்த இடங்களில் அல்லாஹுவை பற்றிய ஞாபகம், குர்ஆன், அல்லாஹுவை பற்றிய பிரஸ்தாபம் எந்தெந்த இடங்களில் நடைபெறுமோ அந்த இடங்களும் அல்லாஹுக்கு மிக பிரியமானது, விருப்பமானது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மிக நீண்ட நேரம் உட்காரக்கூடிய நாட்களில் இந்த சனிக்கிழமை ஒன்று. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் நாங்கள் எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலே எங்களுடைய ஆன்மீகத்தை உயிர்ப்பிக்கும் நோக்கத்திலே நல்ல விடயங்களை கேட்டு எங்களது வாழ்விலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாங்கள் அனைவரும் வாராந்தம் ஒன்று கூடுகிறோம். தூரத்தில் உள்ள விருந்தாளிகள் வந்து விட்டார்கள், பக்கத்தில் உள்ள விருந்தாளிகள் இன்னும் வரவில்லை. தூரத்தில் உள்ள ஆசை உள்ள நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உடையவர்கள் வந்து விட்டார்கள். பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிவாசலோடு தொடர்பை பேணாத எத்தனையோ விருந்தாளிகள் இன்னும் வராமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இது அனைத்தும் எங்களுடைய கையில் கிடையாது. இது அனைத்தும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு உபகாரம். எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனை விரும்புகிறான், அவனை விரும்பிக் கொண்டிருக்கிறான் என்கிற அடையாளம் இருப்பதற்கான ஒரு அம்சம்தான் ஒரு மனிதன் பள்ளிவாசலோடு அடிக்கடி தொடர்பை வைத்துக் கொள்வான். எந்த மனிதனுக்கு பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள விருப்பம் இல்லையோ அல்லாஹ் அவனை கணக்கெடுக்கவில்லை. அவனிடம் ஏதோ ஒரு பாவம் குடிகொண்டிருக்கிறது, எனவே அல்லாஹ் அவனை கைவிட்டு விட்டான் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்விடம் போய் கேட்டான், நீங்கள் சொல்கிறீர்கள் நான் பாவம் செய்கிறேன், நான் பள்ளிவாசலுக்கு செல்லாமல் இருக்கிறேன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறீர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்று, என்னை இதுவரைக்கும் தண்டிக்கவில்லை. அதற்கு சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாஹ் தண்டித்து விட்டான் என்பதற்கான அடையாளம் தான் இது. ஏன் தெரியுமா? நாங்கள் சில பொருட்களை அது வருகிறது என்று சொன்னால் நாங்கள் சில நேரம் எங்கள் வீட்டிலே இருக்கும், சில நாட்டாத மரங்கள் இருக்கும், சில நாட்டாத வளர்ந்த மரங்கள் இருக்கும், அது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் நாட்டினோமா, வளர்த்தோமா, தண்ணி அடித்தோமா, அது தானாக வளர்ந்தது, எந்த ஒரு கணக்கெடுக்காமலும் தானாக வளர்ந்தது. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவும் ஒரு மனிதனை விரும்பவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னென்றால் அவனை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அந்த சொன்ன மனுஷன் சொன்னான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம், எனக்கு ஒரு காய்ச்சல் கூட வருவது கிடையாது, எனக்கு ஒரு தலைவலி கூட வருவது கிடையாது, நான் செழிப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இதுதான் அது, இதுதான் அல்லாஹுடைய வேதனை. என்ன? அல்லாஹ் உன்னை கணக்கெடுக்கவில்லை, உன்னை தூரமாக்கி விட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்கான அடையாளம் தான் நாங்கள் அடிக்கடி பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. எந்த ஒரு மனிதனை நீங்கள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு போய் வருவதை நீங்கள் காண்டால் அவரிடம் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளரங்கத்தையும் எங்களுக்கு காண முடியாது, எந்த ஒரு மனிதனுடைய வெளிரங்கத்தை வைத்தும் யாருக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு போய் வருவதை கண்டால், தொழுகைக்காக போய் வருவதை கண்டால், நீங்கள் அவனுக்கு ஈமான் இருக்குது என்று சாட்சி சொல்லுங்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? சாட்சி சொல்ல முடியும்.
அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட அந்த மறைமுகமான விடயம் அது அல்லாஹுக்கும் அவனுக்கும் சம்பந்தமானது. ஆனால் எங்களுக்கு ஒரு மேலோட்டமாக நம்பிக்கை வைத்து ஆதரவு வைத்து சொல்ல முடியும் இவரிடம் ஈமான் இருக்கிறது. ஏன்? இவர் பள்ளி வாசலோடு இந்த டைமுக்கு டைம் தொழுகைக்காக வேண்டி செல்லக்கூடியவர். நாங்கள் எங்களை கொஞ்சம் மறுசீலனை செய்து பார்ப்போம். எங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் லீவு கிடைத்தது. இந்த நாட்களிலும் எனக்கு இந்த பள்ளி வாசலோடு 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாஅத்து தொலை எனக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், லீவு அல்லாத ஏனைய காலங்களிலும் இந்த லீவு பெற்ற இந்த நாட்களிலும் என்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் எந்த அடிப்படையில் எந்த இஸ்லாமிய கோட்பாடோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சிந்தித்து பார்த்து கொள்ள முடியும். யாருக்கும் எந்த விதமான சட்டமும் சொல்ல முடியாது. யாருக்கும் எந்த ஒரு மனிதனை பற்றியும் இவர் இஸ்லாத்தை விட்டும் தூரமானவர் என்று யாருக்கும் எந்த ஒரு விடயத்தையும் சொல்ல முடியாது. அது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்டது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மறுசீலனை செய்து பார்த்துக் கொள்வது அவசியம். நான் இன்னொரு மனிதனை பார்த்து அவர் மோசமானவர், இவர் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விட்டார் என்ற விடயத்தை என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் தான் உமர் சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க முன்னால் நீங்க உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க எப்படி, நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய இஸ்லாமிய கோட்பாடு, பள்ளிவாசலுடன் என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, 5 நேர தொழுகைகளையும் நான் பேணி தொழுது வருகிறேனா, பள்ளிவாசல் தூரமாக இருந்தால் ரூமிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ தொழுகையை நான் அழகான முறைக்கு தொழுது வருகிறேனா, அல்லது எனக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, இதில் ஹராம் ஹலாலை பேணாமல் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேனா, இது போன்ற சொந்த அடிப்படையில் வாழக்கூடிய நான் என்னை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் நாங்கள் வேலை செய்யக்கூடிய இந்த கொரியாவிலே எங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது இது அல்லாஹ்க்கு நாங்கள் கட்டாயம் சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. 272 பள்ளிவாசல்கள் முசல்லாக்கள் உட்பட 272 அல்லாஹுடைய பள்ளிவாசல் என்ற பெயர் பெற்ற இடங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்தது இந்த கொரியாவிலே இமாம்களாக இருப்பது வெறுமனே 14-15 இமாம்கள் மாத்திரம்தான். 14 அல்லது 15 இமாம்கள் தான் மாத்திரம் எனக்கு தெரிந்த அந்த KMF உடைய மீட்டிங்கிலே சந்திக்கக்கூடிய இமாம்கள். அது தவிர்ந்த கூலிக்காக அல்லது வேலை செய்து விட்டு இதர உள்ள நேரத்தில் தொழுவிக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனாலும் அதே நேரத்தில் அதிகமான பள்ளிவாசல்களில் இமாம்கள் கிடையாது. அதே போன்று இந்த சனிக்கிழமை அன்று நிகழ்ச்சிகள் செய்வதற்கென்று, ஒரு பயான் செய்வதற்கென்று, ஒரு ஆன்மீக வகுப்பை செய்வதற்கென்பதற்கு சில ஆலிம்கள் சில பள்ளிவாசல்களில் கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் தேடுகிறார்கள், கிடைப்பது கிடையாது. எனவே ஒரு புரொஃபஸரை வைத்து அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதில் மூத்த ஒருவரை வைத்து என்ன செய்கிறார்கள்? நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலும் மாச்சோனில் இருந்து தொடங்கி இன்று மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய தனி ஒரு பில்டிங்கில் அல்லாஹுக்காக பில்டிங் வாங்கப்பட்டு வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இன்ச்சோனில் இருந்து மாச்சதோங் போவதற்கு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரம் டைம் எடுக்கும். 1 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட டைம் எடுக்கும் அந்த மாச்சதோங் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போவதற்காக வேண்டி. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த பழையவர்களிடம் கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை அந்த சனிக்கிழமை அன்று நேர காலத்தோடு சென்று அந்த இடத்திற்கு சென்றடைவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இங்கு இருக்கக்கூடிய 10 பேர் 15 பேர் என்று சேர்ந்து ட்ரெயினிலோ அல்லது டாக்ஸியிலோ அந்த இடத்துக்கு சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிபூர்ணமான முறையில் கலந்து கொண்ட அந்த காரணத்தினால் தான் இது போன்ற ஒரு பள்ளி வாசலுக்கு 1 மாத சம்பளத்தை நன்கொடையாக கொடுத்து இந்த பள்ளி வாயிலை வாங்குவதற்கான அந்த பயிற்சி, அந்த உளப்பக்குவம் கிடைப்பதற்கான காரணம் அந்த நிகழ்ச்சியில் பரிபூர்ணமாக கலந்து கொண்டதுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் அந்த நபர்கள் இருக்கிறார்கள். இருஷாதனான போனவர்கள் கேட்டு பார்த்தால் தெரியும். அந்த மாச்சதோங் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக வேண்டி கூட்டமாக 4, 5, 10 பேர் என்று சேர்ந்து ட்ரெயினிலும் டாக்ஸியிலும் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
பங்கெடுத்ததன் காரணமாகத்தான் பள்ளிவாசலை பற்றி அந்த எண்ணம், ஆசை, ஆர்வம் இன்றளவிலும் அந்த பழையவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. மற்றவர்களோடு எனக்கு பழையவர்கள் கதைத்தது மிச்சம் சந்தர்ப்பம் குறைவு என்றாலும் அவரோடு நான் கதைத்திருப்பதினால் எனக்கு சில விடயங்கள் எனக்கு தெரியும். இன்று காலடியில் பள்ளிவாசல் கிம்போயிலிருந்து இங்கு வருவதற்கு என்பது அரை மணித்தியாலம் நேரத்தை கொஞ்சம் கூட்டினால் 3/4 மணித்தியாலம். மிக இஞ்சோனுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய சிட்டி கிம்போ. கிம்போவிலே எத்தனை இஸ்லாம் இலங்கை சகோதரர்கள் இருக்கிறார்கள். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள்? இந்த இஞ்சோன் சிட்டியில் எத்தனை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் வேலை செய்கிறார்கள்? எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் என்ன காரணம் என்றால், பள்ளியை விட்டும் தூரமாக 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 பள்ளி என்பது அவர்களுடைய வெறும் மனதில் ஒரு பொது இடங்களுக்கு சேஜ் என்று நாங்கள் எப்படி கேள்விப்படுகிறோமோ, கோவில் என்று எப்படி கேள்விப்படுகிறோமோ, அதே போன்ற ஒரு பெரும் வார்த்தை தான், ஒரு வெறும் வார்த்தை தான். அதனால் தான் சம்பாதிக்கின்ற அந்த பெரும் தொகையிலிருந்து ஒரு 2 மான் கொடுப்பதற்கு மனதில் ஆசை வரவில்லை. எங்களுக்கு முன்னால் இருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் மாதாந்தம் பெரும் ஒரு சம்பளத்தை வாங்குகிறோம். எத்தனை பேர் டைமுக்கு டைம் கொடுத்து அந்த சந்தா பணத்தை கட்டுகிறார்கள்? நிகழ்ச்சிகள் வைக்கப்படுகிறது. ஒரு லீவு காலங்களில் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது வாராந்தம் நடைபெறுகின்ற சனிக்கிழமையுடைய நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் ஒன்று கூடக்கூடியவர்கள் பெரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 10-15 நபர்கள். 9:15 பின்னால் இந்த பள்ளிவாசலில் இடம் போதாது. ஏன் காரணம்? அவர்களுடைய இந்த பள்ளிவாசலை அவர்கள் நாடுகின்ற நோக்கம் ஆன்மீகத்துறை கிடையாது. வெறுமனே உலக ஆதாயம், உலக லாபத்துக்காக வேண்டித்தான் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகிறார்களே தவிர, இஸ்லாமிய ஆன்மீக துறையில் நான் ஒரு மென்னில் ஒரு மாற்றம் வர வேண்டும், இந்த நிகழ்ச்சியை நான் கேட்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் படிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற நிலைமை ஏற்பட்டால் வருங்காலத்திலே இதற்கு முன்னால் இருந்து கஷ்டப்பட்டவர்கள், பள்ளிவாசலை யோசித்தவர்கள், இதற்கு பின்னால் வருகின்ற தற்போது வரக்கூடிய ஜெனரேஷனில் பள்ளிவாசலை பற்றி கவலைப்படக்கூடிய, பள்ளிவாசல் ஒன்று இல்லாமல் போகின்ற நேரத்தில் ஒரு பள்ளிவாசலை அமைக்குகின்ற எண்ணம் வராதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். உறுதியாக சொல்ல முடியும். ரெண்டில் இருந்த இடம் சொந்தமாக இடமாக மாறியது. அதே நேரத்தில் சொந்தமாக இருந்த இடம் வருங்காலத்தில் திரும்ப ஒரு சொந்த இடமாக மாறுமா, அல்லது ஒரு பெரும் ஒரு பேரளவில் ரெண்டுக்கு எடுக்கப்படக்கூடிய இடமாக மாறுமா என்பதில் இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கவலைப்படக்கூடியவர்கள் சொச்ச பேர், கவலைப்படக்கூடியவர்கள் சொச்ச பேர். வந்த நாட்களிலிருந்து ஒரே சனிக்கிழமை அன்று பார்க்கப்படக்கூடிய முகங்கள் 15-20 முகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களை வைத்து ஏதோ அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வரக்கூடிய காலத்தில் திடீரென இந்த இடம் உடைக்கப்பட போகிறது, நாங்கள் ஒரு புதிய ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டால் எத்தனை பேர்கள் உதவி செய்வார்கள் என்பது கேள்விக்குறி. எதனை வைத்து சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஏசியை வாங்குவதற்காக வேண்டி நாங்கள் அரை மணித்தியாலத்துக்கு மேல் பேர்களை சொல்லி யார் ரெடி யார் ரெடி யார் ரெடி என்று கேட்கிற நேரத்திலே 64 மான் நினைக்கிறேன், வெறுமனே 64 மான்களை விடக்கூடவில்லை. அந்த நேரத்தில் வந்திருந்தவர்கள் 80க்கும் மேற்பட்டவர்கள். அந்த நேரத்தில் வந்திருந்தவர்கள் 80க்கும் மேற்பட்டவர்கள். இந்த ஒரு ஏசியை மாற்றுவதற்கு எங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்றால், இந்த இது போன்ற ஒரு இடத்தை மாற்றிவிட்டு இன்னொரு இடத்தை வாங்குவது என்பது இரண்டாவது விஷயம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பள்ளிவாசலை பற்றிய எண்ணம், ஆசை, இந்த இடத்தை நாங்கள் அழகு பார்க்க வேண்டும். எதனை வைத்து? தொழக்கூடியவர்களுடைய தொழுகையாளிகளை வைத்து, இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை வைத்து, இது போன்ற இந்த கொரியாவிலே ஒரு நாள் கூட ஒரு நல்ல ஒரு செய்தி கேட்கப்படாத பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சரி, எப்படியாவது கொஞ்சமாவது ஒரு விஷயம் கேள்விப்படும். பெண்களை பொறுத்த மட்டிலும் 2 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்கள் ஒரு நாள் கூட நேரடியான ஒரு ஆன்மீக வகுப்பை கேட்ட வரலாறு கிடையாது, இல்லை.
அப்படி என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை எந்த அளவு இஸ்லாமிய அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும், பிள்ளை வளர்ப்பு எந்த அடிப்படையில் வளர்க்கப்படுகிறது, கணவன் மனைவியுடன் தொடர்பு இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா என்பதை அல்லாஹு ஆலம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே வந்தோம், வேலை செய்தோம், சம்பாதித்தோம், என்னுடைய வாழ்வாதாரத்தை அழகாக்கி கொண்டேன், நான் அழகான ஒரு வீட்டை கட்டிவிட்டேன், நான் ஒரு அழகான வாகனத்தை வாங்கிவிட்டேன் என்பதற்கூட மட்டும் முடுங்கி போற வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் என்னை தெரிவு செய்து என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி இந்த இடத்தின் மூலமாக ஒரு பள்ளிவாசலை அமைத்து விட்டால், ஒரு அழகான ஒரு சூழலை அமைப்பதற்கு நான் தகுதியாகி விட்டால், காரணமாக அமைந்து விட்டால், நான் இந்த கொரியாவுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நாட்டுக்கு சென்றாலும் இந்த பள்ளிவாசல் இருக்கும் வரைக்கும் எனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பட்டோலை மூடப்பட மாட்டாது, என்னுடைய பட்டோலை மூடப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அரபியன் ரெஸ்டாரண்டில் ஒரு மந்தி பிரியாணி சாப்பிடுவதற்கு 26,000 ரூபாய். ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு ஒரு மந்தி பிரியாணி சாப்பிடுவதற்கு 26,000 ரூபாய். எந்த கணக்கும் இல்லாமல் ஒரு மாதத்திற்கு எத்தனை நாங்களுடைய கூட்டாளிமாருடன் சேர்ந்து போய் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், ட்ரிப்புகள் போகிறோம், எவ்வளவு செலவழிக்குகிறோம். ஆனால் பள்ளி வாசலுக்கென்று வருகின்ற நேரத்தில், அது நோம்புடைய காலமாக இருந்தால் 5 மான் செல்ல வக்கம். இது சென்ற நோம்பில் அதுக்கு முந்தின ரமலான், அதுல பேர்களை பார்த்தா ஒரு 52 பேர் இருக்கும். இந்த சென்ற ரமலானில் இந்த பள்ளி வாசலுக்கு உதவி செய்தவர்கள், ஒரு 5 மானை போட்டவர்கள் எத்தனை பேர்? 42 நபர்கள். சரி, நான் தான் இஃப்தாருக்கு வரவில்லை, ஆனால் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதினால் எனக்கு கிடைக்கின்ற லாபம் என்ன? அந்த நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே போன்ற கூலி பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த நோன்பு திறந்தவருடைய கூலியில் எந்த ஒரு குறையும் ஏற்பட மாட்டாது. அவருக்கு எப்படி அந்த பரிபூர்ணமான கூலியோ அதே கூலி எனக்கும் கிடைக்கும். வருஷத்துக்கு 5 மான், முழு வருஷத்துக்கும் சந்தா மாதாந்தம் ஒரு மாதத்துக்கு 2 மான், 24 மான். இந்த தொகையை நான் கொடுத்து பள்ளிவாசலுக்கு உதவவில்லை என்றால் இந்த பள்ளிவாசலை அடுத்த கட்ட நோக்கத்தை நாங்கள் எப்படி எடுத்துச் செல்வது? அடுத்த கட்டமாக இப்போது தொடர்ந்து 2-3 கிழமைக்கு மேலாக பள்ளிவாசலில் இஷா தொழுகையுடைய நேரத்தில் தொழ இடம் போதாது. எங்களுடைய இந்த கிச்சனை எடுத்து பார்த்த சொன்னால் ஒருவர் நின்று கையை வைத்தால் இப்படியும் நீட்ட முடியாது. அரை கையை நிமிர்த்தி இப்படிதான் நீட்டணும். இவ்வளவுதான் எங்களுடைய குஷினியுடைய அளவு. சமைத்தால் உள் பள்ளி வாசலுக்குள் இருக்க முடியாது. யோசித்திருக்கிறோமா? நாங்கள் யோசிக்கிறோமா? பள்ளிவாசலுக்கு வருகிறோம். சிலர் எந்த அளவுக்கு சொன்னால் கவலையான செய்தி என்னவென்றால், சனிக்கிழமை பகல் டைமில் 9 மணி அளவில் பார்க்க கிடைக்கிறது சில நபர்களை. கேட்டால் 2 வருடம் 1.5 வருடம் இந்த கொரியாவிலே சனிக்கிழமை இந்த இரவன்று வராதவர்கள் விளையாடுவதற்காக வேண்டி, விளையாடுவது கூடாதுன்னு சொல்லவில்லை, கட்டாயம் விளையாடத்தான் வேணும், உடல் ஆரோக்கியமாக முக்கியம். வந்திருக்கிறார்கள் எதற்காக வேண்டி? விளையாடுவதற்காக வேண்டி. எந்த நாளில்? சனிக்கிழமை, அதுவும் எத்தனை? 9 மணிக்கு. அந்த நேரத்தை பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு ஒரு கவலையான செய்தி. விளையாடுவதற்காக வேண்டி வருகிறார்கள் 9:30 மணிக்கு பின்னால். எதற்கு? டீம் பிரிப்பதற்காக வேண்டி. அதே நேரத்தை கொடுத்த நான் ஆரம்ப நேரத்தை இறுதியாக கலந்துவிட்டு அதற்கு பின்னால் பிரிக்க முடியாதா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை, எதனை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. பள்ளி வாசலை நான் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் வேறு வேறு விடயங்களுக்காக வேண்டி பள்ளி வாசலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது மிகவும் ஒரு கவலையான செய்தி. எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பள்ளிவாசலோடு உண்மையாக இரக்கம் கொள்ளக்கூடிய, உண்மையாக தொழக்கூடிய நபர்கள், முஹ்லிஸான உள தூய்மையுடைய நன்மக்கள் உருவாகுவார்கள். நாங்கள் இதே அடிப்படையில் சென்று கொண்டு போயிருப்போமாக இருந்தால் வருங்காலங்களில் நிலைமை கேள்விக்குறியாக இருக்கும், மிகவும் மோசமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பங்களாதேஷ் பள்ளிவாசல் 4க்கும் மேல, பாகிஸ்தான் பள்ளிவாசல் 4க்கும் மேல,
உஸ்பெகிஸ்தான் பள்ளிவாசல் 4க்கும் மேலே. ஆனால் எங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் மாத்திரம்தான் பியோ இஸ்லாமிய இலங்கை வாழ் முஸ்லீம்கள் சல்லி போட்டு உருவாக்கிய இடம். கவலைப்பட வேண்டும், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் சோலில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு இரவு நேரத்தில் நைட் விளையாட்டு ஒன்று வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையையும் இந்த சனிக்கிழமை நாள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வித்தியாசம், மிகவும் வித்தியாசம். எல்லாம் செய்ய வேண்டும். முதலாவதாக இருக்க வேண்டும் ஈமான். என்னுடைய ஆன்மீகத்துக்குத்தான் முதலிடம், என்னுடைய ஆன்மீகத்துக்குத்தான் முதலிடம். என்னுடைய சொர்க்க வாழ்வுக்கு தயாரி செய்வதற்காக வேண்டித்தான் நான் முதலாவதாக நான் ஆயத்தம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தாப்புல தான் இந்த உலகளாவிய லாபங்களை வைத்து நான் நடைமுறை செய்ய வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த நிலைமையை நாங்கள் மாற்றாவிட்டால் ஒரு கேள்விக்குறியாக இந்த நேரத்திலே உண்மையான முறையில் உதவி செய்த அந்த இடத்தை, அந்த வெற்றிடத்தை, அந்த பிரச்சனையை நீக்குவதற்கென்று வரக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் என்பது சென்ற வாரங்களில் நடந்த கசப்பான அந்த அனுபவங்களை வைத்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய 20-25 நபர்களாக இருந்தாலும் எங்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஹிதமத்துக்கு போடக்கூடியவர்கள் நேர காலத்தோடு வந்து இந்த சமரிலே சமைப்பது என்பது மிகவும் கஷ்டமானது. ஒரு வெதுப்பகத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ, ஒரு வெதுப்பகத்தில் வேலை செய்யக்கூடிய, அப்படி என்றால் பேக்கரிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த போரணையில் இருந்து அந்த பானையோ பண்ணையோ தயாரிப்பவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அதே போன்ற ஒரு உணர்வு தான் இந்த சமருடைய காலத்திலே இந்த குஷினுக்குள் இருக்க வேண்டிய அந்த நேரம். அப்படி நேரங்கள் பார்க்காமல் எங்களுக்காக வேண்டி இந்த ஹிதமத்துடைய குரூப்புகள் பங்கெடுக்குகிறார்கள். எனவே இந்த சாப்பாடு இது வெறுமனே நாங்கள் சாப்பிடுகிறோம், பசி வருகிறது 10 மணிக்கு சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த 10 நிமிட சாப்பாட்டுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலங்கள் என்ன செய்யப்படுகிறது, நேரம் செலவழிக்கப்படுகிறது. எனவே இது அனைத்தும் சும்மா கிடைப்பது கிடையாது. ஏன் சமைக்குகிறார்கள்? பள்ளி வாசலுக்கு வருகின்ற கலந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் சும்மா போகக்கூடாது, வெறும் வயிற்றோடு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி, வயிறு நிரம்பிய நிலைமையில் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதனை விட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வேலைக்கு சென்றிருந்தால் வேறு விஷயம். அப்படி இல்லாமல் வெறுமனே ரூமில் உட்கார்ந்து 5 பேர்களோடு அரட்டை அடித்து விட்டு 9:15 வந்து தொழுது விட்டு சாப்பிட்டு போனால் அது இந்த நிகழ்ச்சிக்கு நான் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். நான் வந்தது நிகழ்ச்சியை கேட்பதற்கும் அல்ல, தொழுவதற்கும் அல்ல, என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. இந்த நிலைமை மாற வேண்டும், இந்த நிலைமை மாற வேண்டும். எத்தனையோ விடயங்களுக்கு நேரம் கொடுக்கின்ற நான், ஒரு படத்திற்கு 3 மணித்தியாலம் நேரம் கொடுக்கின்ற நான், வெறுமனே 1 மணித்தியால நிகழ்ச்சிக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால், ஒரு 4 மணித்தியால IPL மேட்சுக்கு, ஃபுட்பால் மேட்சுக்கு நேரம் கொடுக்கின்ற நான், இந்த சனிக்கிழமை அன்று 1 மணித்தியால நிகழ்ச்சிக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால், என்னை போன்ற ஒரு துரதிர்ஷ்டவாளி வேறு யாரும் இல்லை இந்த கொரியாவில். விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சென்ற கிழமை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தின்மார்கள் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த முஅத்தின் இமாம் என்று சொல்லுகின்ற இந்த போஸ்ட் இருக்கிறதே, இது நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்ற மாதிரி இலகுவான போஸ்ட் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏன் அதான் சொல்ல கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அழகான தொனி இருந்தது, சத்தத்தை உயர்த்தி அதான் சொல்லக்கூடியவர், அதானை அழகான உச்சரிப்போடு சொல்லக்கூடியவர் என்பதினால் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அவர்களை முஅத்தினாக நியமித்தார்கள். எந்த அடிப்படையில்? சத்தத்தை உயர்த்தி அதான் சொல்லக்கூடியவர், அழகான இனிமை குரல் உடையவர். ஒரு தடவை உமர் அவர்களுக்கு அதான் சொல்லி காட்டினார்கள். உமர் சொன்னார்கள் அபு மஹ்சூரா அவர்களை பார்த்து, உங்களுடைய குரல் வலை வெடித்து விடுமோ என்று நான் பயப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய சத்தம் இவ்வளவு அதிகமாக இருந்தது, உயர்வாக இருந்தது. சொன்னார்கள், இப்படித்தான் என்னுடைய சத்தம், இப்படித்தான் என்னுடைய சத்தம், அழகான குரல். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அழகாக ஓதத் தெரிந்த ஒருவர் இருக்க
அழகாக ஓதத் தெரிந்த உச்சரிப்புகளுடன் ஓதத் தெரிந்த ஒருவர் இருக்க முன்னால் ஓதத் தெரியாதவருக்கு தொழுவிக்க முடியாது. தொழுகை பற்றிய சட்டங்கள் தெரிந்த ஒருவர் பின்னுக்கு இருக்க தொழுகை சட்டங்கள் தெரியாத ஒருவருக்கு முன்னால் தொழுவிக்க செல்ல முடியாது. வாத் என்பதை ஒழுங்காக மொழிய தெரியாதவர் பின்னால் வாத் என்பதை அழகாக மொழி தெரிய பின்னுக்கு இருக்க வாத் என்பதை மொழிய தெரியாதவருக்கு தொழுவிக்க முடியாது. தா பா என்பதை அழகாக உச்சரிக்க முடியாதவர் முன்னுக்கு செல்ல முடியாது, பின்னுக்கு அதை உச்சரிக்கக்கூடியவர் ஒழுங்காக இருந்தால். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, விடயம் நாங்கள் நினைப்பது போன்று கண்டவர்களையும் நினைத்தவர்களையும் தொழுவிப்பதற்காக அதான் சொல்வதற்காக நியமிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் சென்ற கிழமையும் சொன்னோம், அது ஒரு மலிந்த பார்க்கப்படுகிறது. உடல் வலிமை நன்றாக இருக்கிறதா? ஏன் பாத்ரூம் கழுவ வேண்டும், பள்ளிவாசலை கூட்ட வேண்டும், தெம்பிலியை மாதத்துக்கு ஒரு முறை பிக்க வேண்டும், மாம்பழங்கள் காய்த்தலதனை பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாங்கு சத்தத்தை கேட்டால் குரல் கொஞ்சம் தாழ்மையாக, அப்படி என்றால் உச்சரிப்பு தெரியாதவர்களை பள்ளிவாசலுக்கு அந்த இமாம் இல்லாவிட்டால் அவரும் ஒரு மனிதர், சில நேரம் அவருக்கும் சில தேவைகள் ஏற்படும். அவர் இல்லாத நேரத்தில் அந்த பள்ளிவாசல் இமாம் இல்லாத நேரத்தில் பின்னுக்கு இருக்கின்ற அந்த முஅத்தினுக்கு தொழுகை நடத்த முடியாத தெரியாதவர்கள் அல்லது உச்சரிப்பில் பிழையானவர்கள் அதிகமான இடங்களில் இருப்பதை எங்களால் காண முடியும். ஆனால் இலங்கை போன்ற நாட்டை தவிர மற்ற இடங்களில் இந்த அதான் என்று சொல்லக்கூடிய இகாமத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் பால் தொழுகைக்கு அழைக்கப்படுகின்ற அந்த பணியை செய்கின்றவர்களை நியமிப்புகின்ற விடயத்தில் டெஸ்டுகள் நடக்கும், கேள்விகள் கேட்கப்படும், உச்சரிப்பு பார்க்கப்படும். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலும் அதான் சொல்லுகின்ற அந்த முஅத்தின்களுடைய விடயத்தில் தேர்ந்தெடுக்கின்ற அந்த நேரத்திலே தகமைகள் வைத்து தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதற்கு பின்னால் அந்த முஅத்தினை பார்க்குகின்ற நோக்குகின்ற கோணம், எங்களுடைய பள்ளிவாசல்களில் ஒரு முஅத்தினை நோக்குகின்ற பார்வை, அவர் நோக்கப்படுகின்ற அந்த நோக்கு பார்வை மிகவும் ஒரு கேலியான ஒரு கீழ்த்தரமான பார்வை பார்க்கப்படுகிறது. கணித்துக்குரிய மேலானவர்களே, அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சிறகமை பார்த்தோம், அதானுடைய வார்த்தைகள் என்று அந்த அர்த்தம் இருக்கிறதே இலகுவான வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுக்கிறார், வெற்றியின் பக்கம் விரைந்து வரும்படி அழைப்பு கொடுக்குகின்ற அந்த பணிக்கு இருத்தாட்டப்படக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். அதனை வைத்து அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? இனங்கண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பான். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 முஅத்தின்மார்கள் இருந்தார்கள். அதில் எங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கருப்பான மெல்லியான உருவம் கொண்டவர், உதடு பெருத்தவர், மூக்கு பெருசானவர். ஆனால் அவரிடம் இருந்த தகமை அவரை அந்த பதவியிலிருந்து தூரமாக்கவில்லை. சஹாபாக்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். அடிமை, உரிமையிடப்பட்ட அடிமை என்பதற்காக வேண்டி நீங்கள் எங்களோடு கதைக்க வர வேண்டாம், எங்களோடு சேர்ந்து சாப்பிட வர வேண்டாம், நாங்கள் செல்கின்ற இடத்தில் எங்களுக்கு தனியான இருக்க வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு வேறு இருக்க வேண்டும் என்ற பாகுபாடு இருக்கவில்லை. எப்படி சொல்லுவார்கள்? சையிதுனா. யார் சொல்வது? ஏற்கனவே உமையா கிட்ட இருந்து வாங்கி உரிமையிட்ட அபூபக்கர் அவர்கள் யாரு? பிலால் அவர்களுக்கு என்ன உறவு? எஜமான் என்கிற உறவு. ஆனால் அந்த எஜமானனே தான் வாங்கி உரிமையிட்ட அடிமைக்கு பிலால் அவர்களுக்கு எப்படி கூப்பிடுவார்கள்? சையிதுனா. எப்படி கூப்பிடுவார்கள்? சையிதுனா. செய்யுதுங்கிற வார்த்தை லேசான பட்டம் இல்லாது. செய்யுது என்று சொன்னால் தலைவர் என்று பேர், தலைவர் என்கிற அர்த்தம். யார் சொல்வது? வாங்கி உரிமையிட்ட எஜமான் சொல்கின்ற வார்த்தை யாரை பார்த்து? பிலால் அவர்களை பார்த்து. சையிதுனா. சுப்ஹானல்லாஹ். கணித்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப டைமிலே
என்ன சொன்னார்கள்? அதிகமான அடிமைகள் இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே அதிகமான அடிமைகள் இருந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எஜமானர்களே, நீங்கள் எதனை சாப்பிடுகிறீர்களோ அதே சாப்பாட்டை உங்களுடைய அடிமைகளுக்கு கொடுங்கள். நீங்கள் எந்த ஆடையை அணிகிறீர்களோ அதே ஆடையை உங்களுடைய அடிமைகளுக்கு அணிவியுங்கள். கஷ்டமான வேலைகளை கொடுக்க வேண்டாம். கஷ்டமான வேலை கொடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதெல்லாம் லேசிப்பட்ட வார்த்தை கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் வந்த வார்த்தைகள். இஸ்லாம் என்றாலே என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு சமாதானத்தை, எண்ணின் மூலமாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரமாட்டாது என்பதை உணர்த்துகின்ற பொருள்தான் இஸ்லாம், முஸ்லிம் என்கிற அந்த வார்த்தை. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் அதிகமான சட்டங்களுக்கு முதலாவதாக வைத்த குற்ற பரிகாரம் அடிமையை உரிமையிடுதல். ஒரு கணவன் தனது மனைவியை பார்த்து தனது மகரமான பெண்ணுக்கு ஒப்பிட்டு அந்த மனைவிக்கு சொன்னால், அப்படின்னாலே நான் உன்னோடு உடலுறவு கொள்ள மாட்டேன் என்கிற வார்த்தையை தனது தாயை சகோதரியை வைத்து சொன்னால் அதற்கு பேர் லிஹார். அந்த தலாக்குடைய வகை லிஹார் என்று சொல்லப்படும். தனது மகரமான ஒரு பெண்ணை வைத்து ஒப்பிட்டு நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொன்ன அந்த தலாக்குடைய அமைப்புக்கு பெயர் லிஹார். திரும்ப மனைவியோடு ஒன்று சேர முடியாது. எதுவரைக்கும்? முஃமினான ஒரு அடிமையை உரிமையிடும் வரைக்கும். முதலாவது குற்ற பரிகாரம். அதற்கு சக்தி இல்லையா, தொடர்ந்து 2 மாதங்கள் நோம்பு பிடிக்கணும். தொடர்ந்து 2 மாதங்கள் நோம்பு பிடிக்கணும். அதுக்கு பின்னால்தான் அந்த மனைவி தனக்கு ஹலாலாகுவா. தெரியாத்தனமாக ஒரு மூமினை ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால், ஒரு முஸ்லிமை கொலை செய்து விட்டால் அதற்கு குற்ற பரிகாரம் என்ன? தஹ்ரீரு ரகபத்தி மூமினா, ஒரு மூமினான அடிமையை உரிமையிட வேண்டும். அதே போன்று நோம்பு பிடித்துக் கொண்டு தனது மனைவியோடு உடலுறவு கொண்டால் முதலாவது குற்ற பரிகாரம் ஒரு மூமினான அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு சக்தி இல்லையா 2 வருடம் தொடர்ந்து நோம்பு பிடிக்க வேண்டும். இப்படி அதிகமான சட்டதிட்டங்களுக்கு அடிமைகளை உரிமையிடுவதை இஸ்லாம் ஆக்கியது. ஏன்? இஸ்லாத்தில் அடிமைத்தனம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. எல்லோரும் சுதந்திரவாதிகள். எல்லோரும் சுதந்திரவாதிகள். அப்படித்தான் யாராவது ஒருவர் ஒரு சுதந்திர மனிதனை பிடித்து அவனை அடிமையாக விட்டால் நாளைக்கு அல்லாஹ் அவனுடைய முகத்தை மறுமை நாளில் பார்க்க மாட்டான். ஒரு சுதந்திரவாதியை பிடித்து அடிமையாக வித்தால் நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் அந்த விற்ற மனிதனுடைய முகத்தையும் பார்க்க மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். அவ்வளவு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அடிமைத்தனமாக யாரும் இல்லை. எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும். எனவே யாருக்கு கீழே யாரும் இல்லை. அல்லாஹ் எல்லாரையும் அழகான முறைக்கு அல்லாஹ் மனிதனை அழகாக படைத்தான். ஏன்? மனிதன் என்பவன் அழகானவன். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், நான் மனிதனை அழகாக படைத்திருக்கிறேன். ஏன்? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நல்ல அமல் செய்வதற்காக வேண்டி. நல்ல அமல்டா அழகான மனிதன், அவனின் மூலமாக வரக்கூடிய செயற்பாடுகளும் எப்படி இருக்க வேண்டும்? அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக. வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அழகான வார்த்தை. வகூரு லின்னாசி ஹுஸ்னா, நீங்க மக்களோடு கதைக்கும் போது அழகான முறையில் கதையுங்கள், அழகான முறைக்கு ஒரு விடயத்தை வழங்கப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். பிலால் அவர்களை சஹாபாக்கள் எப்படி கூப்பிட்டார்கள்? சையிதுனா. ஏன்? அவரிடம் ஒரு ஆற்றல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ பிலாலே, ஃபத்ஹ் மக்கா டைம், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால், நீங்க இந்த காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி அதான் சொல்லுங்க. காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி அதான் சொல்லுங்க. அதான் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதலாவது முஅஸ்ஸின் இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள். இவர் எப்படிப்பட்டவர்? உலக அடிப்படையில் பார்க்க போனால் மனிதன் கொஞ்சம் ஒதுக்குகின்ற நிலைப்பாட்டில் இருந்த ஒரு மனிதர். ஆனால் சஹாபாக்கள் ஒதுக்கவில்லை. இவருடைய ஆரம்பம், இவருடைய தாய் ஹமாமா என்று சொல்லக்கூடிய தாய் ஏற்கனவே
ஹபஷால இருந்து எத்தியோப்பியாவில் இருந்து அடிமையாக வந்து இந்த ஹிஜாஸில் இருக்குகின்ற நேரத்தில் தான், மக்கா மதீனாவில் இருக்குகின்ற நேரத்தில் தான் பிலால் அவர்கள் பிறந்தார்கள். இவருடைய பூர்வீகம் ஹபஷா எத்தியோப்பியா, ஆனால் பிறந்தது ஹிஜாஸ்ல. அப்ப அடிமையாக பனு ஜுமஹ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துக்கிட்ட தான் அவனோட தாயும் அடிமையாக இருந்தாங்க. அதே கோத்திரத்தில் பனு ஜுமஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் உமையத் இப்னு ஹலஃப் அவனுக்கு அடிமையாக இருந்தார்கள் இந்த பிலால் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்ற செய்தி கேட்டவுடன் என்ன செய்தார்கள்? கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி, அந்த உமையா என்று சொல்லக்கூடியவன் கொடிய காஃபிர், பிலாலனுடைய கழுத்தில் கயிற்றை கட்டி சிறியவர்களிடம் ஒப்படைத்து விடுவார். சிறியவர்களுக்கு ஒரு பொருள் கிடைத்தால் சந்தோஷம், விளையாட்டு பொருள். எங்களுக்கு தெரியும், பழைய எங்களுக்கு ஒரு ஞாபகங்கள் இருக்கும். டயர் எடுத்து ஓடினது, ரிம் எடுத்து ஓடினது, அதே மாதிரி பனங்காட 2 பாதையை அதை வெட்டி எனது ஒரு பைக் எனது ஒரு கார் மாதிரி எடுத்து ஓடினது. இந்த மாதிரியான பழக்கம் இருக்கும். ஏன்? விளையாட்டு புத்தி. அதனால் எந்த அடிப்படையில் கிடைத்தாலும் விளையாடுகின்ற பழக்கம் இருக்கும். எனவே ஒரு மாட்டை சில நேரம் நாங்கள் அப்படித்தான் விளையாடுவோம். வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் ஆடு மாடு என்று மாறி ஒரு கயிற்றை கையில் கட்டி செய்வோம், பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அது மாதிரி விளையாடுகின்ற பழக்கம் இருக்கும். அதே மாதிரி உமையா என்ன செய்தான்? பிலாலனுடைய கழுத்தில் கயிற்றை கட்டி சிறியவர்களிடம் ஒப்படைத்தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? மாடு ஆடு என்று நினைத்து அவரை அப்படியே இழுத்து தள்ளுவார்கள். நடுப்பகல் ஆகும் பொழுது, உச்ச வெயில் கொடுக்கும் பொழுது பிலால் அவர்களை சட்டை இல்லாமல் அழைத்து சென்று பாலைவனத்திலே அந்த சுடு மணலிலே படுக்க வைப்பார்கள். படுக்க வைத்து ஏற்கனவே பாறாங்கல் ஏற்கனவே அது சூட்டோடு சூடு படும் பொழுது இன்னும் சூடாகும். அதனை மேலுக்கு மேல் வைப்பார்கள். நீ சொல்லு, லாத் உஸ்ஸாவை நான் ஈமான் கொள்கிறேன். லாத் உஸ்ஸாண்டா அந்த டைம்ல ஹிஜாஸ்ல இருந்த பெரும் இரு சிலைகள், குஃபாரு குரைஷ், முஷ்ரிக்கு குரைஷ், குரைஷிகளில் இணை வைக்கக்கூடியவர்கள் மிகவும் கண்ணியமாக வணங்கிய சில சிலைகள், லாத், உஸ்ஸா, ஹுபல், இப்படியான சிலைகள் இருக்கிறது. இதனை நீ சொல், உனக்கு நாங்கள் உரிமையை இடுகிறோம், உனக்கு வேதனை செய்ய மாட்டோம். என்ன சொன்னார்கள்? ரப்பி அல்லாஹு அஹத். அஹத், அவர்கள் சொன்ன வார்த்தை அஹத், அல்லாஹ் ஒருவன். இஸ்லாத்திலே பகிரங்கமாக சொன்னவர்கள் 7 பேர். ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியும், இஸ்லாமத்தினுடைய ஆரம்பத்தையும் மிகவும் கஷ்டமான நேரம். எனவேதான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்திய 7 நபர்களில் முதலாவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவது அபூபக்கர் அவர்கள். சென்ற நேரம் நாங்கள் பார்த்தோம், அபூபக்கருடைய கூட்டமே அடித்து உயிர் போற கட்டம் அளவுக்கு ஆகிச்சு. என்ன, இஸ்லாத்தை ஏற்ற உடனே போனாங்க, காபத்துல்லாஹ்க்கு முன்னுக்கு போய் சொன்னாங்க, நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன், தீன் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் தான் நேசித்த அந்த கூட்டமே அவர்களுக்கு அடி அடித்தார்கள். இறுதியாக அவருடைய உயிர் போய்விட்டது என்று நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு அடி. அதே மாதிரி அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய தாய் சுமையா ரலியல்லாஹு அவர்கள், சுமையா அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். முதலாவது ஹதீஜா அவர்களுக்கு பின்னால் ஏற்ற பெண்மணி. அபூஜஹல் வருவான், அபூஜஹலுக்கு முன்னால் செல்வார்கள், நான் ஒரு முஸ்லிம், மார்க்கம் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் தான். இவன் என்ன செய்வான்? அபூஜஹல் சுமையா அவர்களுக்கு ஏசுவான். இறுதியாக ஏசி வலிமையாக இப்படி பார்க்கின்ற நேரத்திலே ஒரு நாள் ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய மர்மஸ்தானத்தில் குத்தியதன் காரணமாக உயிர் பிரிந்தது. இஸ்லாத்தில் முதல் பெண்மணி ஷஹீதா, இஸ்லாத்துக்காக உயிர் நீத்த பெண்மணி யார்? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அபூஜஹல் அவருடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியை குத்தினான். கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான முறை எங்களுக்கு வந்தது கிடையாது. அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினார்கள். மற்றவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அபூபக்கர் அவர்களுக்கு அடித்தார்கள், சுமையா அவர்களுக்கு ஈட்டியால் குத்தினார்கள். பிலால் அவர்களுக்கு பலவிதமான சிறுவர்களை ஏவி விட்டு, அதே மாதிரி பாறாங்கல், அதே போல் பாலைவனம், இது போன்ற வேதனைகள் கொடுத்து 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 இறுதியாக ஒரு தடவை அபூபக்கர் செல்கிறார்கள் பாலைவனத்திலே. இந்த பிலால் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? வேதனை செய்யப்படுகிறார்கள். இந்த வேதனை செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வை பார்த்தவுடன் அபூபக்கர் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருமளவு வெள்ளி தொகையை கொடுத்து அவர்களை உரிமையிட்டு நிரபராதியாக ஆக்கினார்கள். பிலால் அவர்கள் யாருடைய அடிமை? அபூபக்கர் உரிமையிடப்பட்ட அடிமை.
அவர்தான் என்ன சொன்னார்கள்? செய்யிதுனா, தான் உரிமையிட்ட அந்த அடிமையை பார்த்து என்ன சொன்னார்கள்? செய்யிதுனா பிலால், எங்களுடைய தலைவர் பிலால். எதுவரைக்கும் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணத்திற்கு பின்னால் பிலால் அவர்கள் அதான் சொல்வதை விட்டு விட்டார்கள். ஏன் தெரியுமா? அதிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற பெயர், தான் உயிருக்குயிராக நேசித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் வருவதன் காரணமாக அதான் சொல்லவில்லை. ஒரு தடவை மக்காவிலே இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அதான் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் அதான் சொன்னார்கள். முஹம்மது என்கிற அந்த பெயர், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வருகின்ற போது அதான் சொல்லவில்லை, முடிக்கவில்லை, அழுது விட்டார்கள். பிலால் அவர்கள் அழுது விட்டார்கள், அதான் சொல்லவில்லை. அதற்கு பின்னால் பிலால் அவர்கள் அபூபக்கர் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க, எனக்கு அனுமதி தாங்க, நான் வெளியே போறதுக்கு, நான் ஷாமுக்கு போக பார்க்கிறேன், அனுமதி தாங்க. அனுமதி கொடுக்கல. யுத்தம் செய்வதற்காக வேண்டி அனுமதி கேட்டாங்க. பிலால் அவர்கள் யுத்தத்துக்கு போறதுக்காக வேண்டி அனுமதி கேட்டாங்க. அபூபக்கர் அனுமதி கொடுக்கல. ஏன்? வயது சென்றதன் காரணமாக. வயது போய்விட்டது, நீங்கள் போக வேண்டாம். அப்படியே வைத்துக் கொண்டார்கள். ஏன்? அவருடன் இருந்த அன்பு, அவருடன் இருந்த அன்பு அனுமதி கொடுக்கவில்லை. திரும்ப உமரனுடைய காலத்தில் வந்து அனுமதி கேட்டாங்க, நான் இந்த மாதிரி வெளியே போகணும், அனுமதி தாங்க. அப்போது என்ன செஞ்சாங்க? அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் ஷாமுக்கு போய்த்து திமிஷ்குடைய அந்த ஷாமுடைய தலைநகரம் கேபிட்டல், அங்க அந்த இடத்துல வச்சு மரணம் அடைஞ்சாங்க. ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அதே மாதிரி சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி மிக்தாத் ரலியல்லாஹு போன்ற 7 நபர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப டைமில் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்திய சஹாபாக்கள். அதே போன்று பிலால் அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஆசைப்பட்டார்கள். ஆனால் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஏன் காரணம்? வயோதிபம் அடைந்ததன் காரணமாக. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தின்மார்களில் ஒருவர் வருவார், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் பார்வை கிடையாது. இவருக்கு என்ன கிடையாது? பார்வை. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, பிலால் அவர்கள் எப்படி முஅத்தின் என்கிற பேர் வந்தாலே, நபி அவருடைய முஅத்தின் என்ற பேர் வந்தாலே பெஸ்ட்டுக்கு வரது பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அதே மாதிரி இரண்டாவதாக நினைவுக்கு வரக்கூடியவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள். அவர் எப்படியாப்பட்டவர்? பார்வை இல்லை, பார்வை இல்லை. ஆனால் இந்த போஸ்டுக்கு அவருடைய அந்த தகமை என்ன செய்யவில்லை? பிற்படுத்தவில்லை. தகமை இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா? அந்த ஆற்றல் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த ஆற்றல் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு சொந்தக்காரரும் கூட. நபி அவர்களுக்கு சொந்தக்காரர். ஏனென்றால் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுடைய சாச்சாவின் மகன். இவர் ஒரு குருடர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கண்டா, 13 விடுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. 13 விடுத்தம் தான் இருந்து வகிக்கின்ற பதவிக்கு இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களை நியமித்து போவார்கள். அப்படி என்றால் நபி அவர்களுடைய முஸல்லாவுக்கு தொழுவிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க இப்ப மதீனால இல்ல, மஸ்ஜித் நபவியில தொழுவிக்கிறது யாரு? நபி ஸல்லல்லாஹு முஅத்தின் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் தான் தொழுவிப்பார்கள். பெண்களுடைய விடயம் ஏற்கனவே அவருக்கு சப்போர்ட்டாக பார்வையுடையவர்கள் இருப்பார்கள் என்றாலும் நபி அவர்களுடைய இடத்தில் நபி அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை செய்வதற்காக வேண்டி வைஸ் பிரசிடென்டாக வைத்துவிட்டு சென்றவர்கள் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அபஸ வ தவல்லா. அபஸ வ தவல்லா அந்த சூரா இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில உபை இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய உபை, அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது உமையாண்டு, அதாவது குறைஷிகளில் இருந்த பெரும் தலைவர்கள், இவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதன் மூலமாக
இவர்களை தொடர்ந்து ஒரு பெருமொரு பகுதியினர் வருவார்கள் என்று இருக்கக்கூடிய பலம் உள்ள தலைவர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த அப்துல்லா இப்னு மக்தூம் அவர்கள் ஒரு மார்க்க விஷயத்தை படிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருக்கு நேரத்தை கொடுக்கவில்லை. வேண்டுமென்று கொடுக்கல்ல, இஸ்லாத்துடைய வளர்ச்சியை நோக்கமாக வைத்துத்தான் அந்த பெரும் தலைவர்களோடு கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் வருகின்ற நேரத்திலே இந்த இப்ப வந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் இல்லை என்று முகத்தில் ஒரு பாவனை வரும் அளவுக்கு நபி அவங்க நினைஞ்சாங்க, ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டாங்க. ஏன் முக்கியமான ஒரு மீட்டிங், இந்த நேரத்தில் இவர் வருவது, இவருக்கு டைம் கொடுப்பது கொஞ்சம் தர்ம சங்கடம். இப்படியான நேரத்தில் வந்ததினால் நபியவர்கள் இவருக்கு நேரத்தை கொடுக்கவில்லை. முகத்தில் ஒரு வித்தியாசமான பார்வை வந்து விட்டது. அல்லாஹ் என்ன செய்தான், அடுத்த கட்டம் வசனத்தை இறக்கினான். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நபியவங்க அந்த பார்த்த பார்வை வித்தியாசம் அப்துல்லா இப்னு மக்தூம் அவர்களுக்கு விளங்கி இருக்குமா? விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை, விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை. குருடர் என்றாலும் அல்லாஹ் என்ன செய்தான், அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா, ஒரு குருடர் உங்களிடத்தில் வந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தீர்கள். ஏன் அல்லாஹ் இப்படி இறக்கினான் என்று சொன்னால், வருகின்ற பின் சந்ததியினருக்கு ஒரு படிப்பினையாக, எந்த ஒரு குறைவுள்ள மனிதனுடனும் யாருக்கும் குறைவான கீழ்த்தரமான அடிப்படையில் நடந்து கொள்ள முடியாது. அதனால் தான் குறைவுடையவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள். ஏன் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற பேர் வந்தது என்று சொன்னால், அவர்களிடம் அனைத்து உறுப்புகளும் அல்லது அவரிடம் இருக்கின்ற குறை இந்த மனிதரிடம் நிறைவாக இருக்கிறது, இவரிடம் இல்லாத ஒரு திறன், ஒரு ஸ்கில் அந்த குறைவுள்ள மனிதனிடம் இருக்கும், அந்த குறைவுள்ள மனிதனுக்கிட்ட இருக்கும் என்று. கைகால் எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய, உழைக்க முடியுமான எத்தனையோ நபர்கள் உழைக்காமல் இருக்க, காத்தாங்குடியிலே வெறும் 2 விரல், 2 கையிலும் 2 விரல், 2 காலிலும் 2 விரல், ஆனால் மூடை தூக்கி கூலி தொழிலாளிகளாக அவர்களுடைய குடும்பத்துக்கு உழைத்துக் கொடுக்கிறார்கள். தந்தைக்கும் அதே குறை, 2 மகன்மார்களுக்கும் அதே குறை, பிறந்த குழந்தைகளுக்கும் அதே குறை, ஜீன் பிரச்சனை. அப்படி இருந்தும் அதனை அவர்கள் ஒரு குறையாக நினைக்காமல் அழகான முறைக்கு வாழ்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு குருடரிடம் இருக்கின்ற அலாதியான சக்தி எங்களிடம் இருக்க மாட்டாது. இதனை எங்களுக்கு பரிசித்து பார்க்கலாம். நான் சொல்வது பிழை என்றால் பரிசித்து பார்க்கலாம். குறையோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆற்றல் இருக்கும். அதன் மூலமாக அவர்கள் இந்த உலகை வென்று அழகான அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடுப்புக்கு கீழே இல்லை, இடுப்புக்கு கீழே இல்லை, ஆனால் யூனிவர்சிட்டி முடிச்சு பெரும் பட்ட படிப்புகளோடு, உயரமே இல்லை, வெறும் இருப்பது எங்களுடைய பாசையில் செல்ல போன அந்த 2 கையும் இந்த 2 காலும் எங்களோட வளர்ச்சியை மாதிரி இல்லை, சின்ன ஒரு அளவு தான் கையும் காலும். உடல் மட்டும்தான் இவ்வளவு, உடல் மட்டும்தான் இவ்வளவு. இவர் ஒரு இந்த உலகத்தில் ஃபேமஸான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மார்கள்ல ஒருவர். கணித்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய ஊர்களிலும் எங்களுக்கு பார்க்கலாம், எங்களுடைய ஊர்களிலும் எங்களுக்கு பார்க்கலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நேபாளத்திலே ஒரு கலவரம் ஏற்பட்டது. ஒரு இஸ்லாமிய மனிதன், ஒரு கால் இல்லை, ஒரு கால் இல்லை, அவர் தன்னுடைய பள்ளிவாசல், தான் தொழுகின்ற பள்ளிவாசலை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு தடியுடன் நின்று அந்த பள்ளிவாசலை பாதுகாக்கின்ற ஒரு வீடியோ பரவலாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள். பரவலாக சோசியல் மீடியாவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் எந்த அடிப்படையில், இதெல்லாம் எந்த அடிப்படையில்? யார்? அல்லாஹ் சொல்கிறானே, நான் என்னுடைய இந்த மார்க்கத்தை நீங்கள் மறுத்து வாழ்ந்தால், உங்களுக்கு நேரம் தரவில்லை என்றால் நான் இன்னொரு கூட்டத்தை மாற்றுவேன், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானா இல்லையா? அந்த நேபாளத்தில் அந்த பள்ளி வாசலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளியை அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நாங்களா இருந்தா, எங்களுக்கு எல்லா உறுப்பும் பரிபூர்ணமாக இருக்கிறது, நாங்களாக இருந்திருந்தால் ஓடி இருப்போம்.
ஒரு பிரச்சனை வந்தா எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு யோசனை வர்றது குடும்பத்தையும் யோசிக்கணும். அதே நேரத்தில் எங்களோட பள்ளிவாசலையும் நாங்கள் என்ன செய்யணும், யோசிக்கணும். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ இடங்களை யோசிக்கிறோம். யோசிக்கிறோம். கிழமையில ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுக்கிறோம். ஆனா பள்ளிவாசலை யோசிக்கிற அளவுக்கு எண்ணம் வருது இல்லை. எம்பாக்குள்ளுக்கு 1/2 மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் சாமானை பார்க்குகிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு சனிக்கிழமை அன்று நேர காலத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மனம் மறுக்குகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான்? மாற்றுத்திறனாளிகளை இன்று அல்லாஹ் இந்த இஸ்லாமியை பாதுகாப்பதற்காகவே நியமித்து வைத்திருக்கிறான். இன்று எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், நான் குர்ஆனை எடுத்து ஓதுவது கிடையாது. கண் பார்வையற்ற, காது கேட்காத, அல்லாஹ் 3 டொட்டாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடன் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். கண் பார்வை கிடையாது. அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு அலாதியான குர்ஆன், அதில் எங்களை போனது மாதிரி அரபு எழுத்துக்கள் இருக்க மாட்டாது. வெறும் 3 டொட், அதனை வைத்து சத்தம் போட்டு ஓதுகிறார்கள். குர்ஆன் கண் பார்க்கிறது, கையால் பிடிக்க முடியும், எடுத்து ஓத தெரிந்த எனக்கு ஓதா டைம் இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ மறுக்கிறாயா? நான் ஒரு கூட்டத்தை நான் உனக்கு பதிலாக ரீப்ளேஸ் செய்வேன். உன்னுடைய பெயர் இந்த இடத்தில் இருக்கிறதா? ஊனமுற்ற ஒருவருடைய பெயரை உன்னுடைய இடத்துக்கு கொண்டு வருவேன். அவன் உன்னை போன்று இருக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எல்லோருடைய முகமும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஊனமுற்ற ஒரு குரூப் இருக்கிறது. அதே முகத்தை கொண்ட ஒரு பிள்ளை 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா? அந்த பிள்ளைக்கு தொழுகை என்பது கடமை கிடையாது. அல்லாஹ் கேள்வி கணக்குக்கும் கேட்க மாட்டான். ஆனால் 5 நேர தொழுகைகளையும் பின்வாங்கியது கிடையாது. அன்று அந்த பள்ளிவாசலுக்கு அந்த பிள்ளை வரவில்லை என்றால் வலியை கொள்ள வேண்டியதுதான். அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை. அதே மாதிரியான எத்தனையோ கண்குருடராக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதான் சொல்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு சென்று அதான் சொல்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு கிந்தி கால் நடக்க முடியாது, கிந்தி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அனைத்து உடல் உறுப்புகளும் அழகாக இருந்த எனக்கு இந்த விடயங்களை செய்வதற்கு ஆசை இல்லை. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். இது போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சோதனை இருக்கிறது. இது போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சோதனை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு டைமில் நோயை கொண்டோ அல்லது வயோதிபத்தை கொண்டு அதை சோதிப்பான். பள்ளிவாசலுக்கு போக முடியுமா இருந்தும் போகாதவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்போது அவர் திருந்த நினைப்பார், பள்ளிவாசலுக்கு போக நினைப்பார், அல்லாஹ் போகக்கூடிய சக்தியை காலை எடுத்து விடுவான். அப்படி என்றால் நடக்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது, அல்லது பிரஷர் கூடி பாரிசவாதம், பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாது. சுஜூதை தலையை பூமியில் வைக்கவில்லை, கவலைப்படுகிறார்கள். எப்போது? வயது முதிர்ந்ததுக்கு பின்னால் செல்ல முடியாது. ஏன்? ஒரு கையும் காலும் அசையாது, தலையை ஒழுங்கான முறைக்கு திருப்ப முடியாது. தூங்கிக் கொண்டிருக்கிறார், வயோதிபம், தள்ளாடுகின்ற வயது, ஆசைப்படுகிறார் பள்ளிவாசலுக்கு போகணுமே. கூட்டிக் கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை, போனா இடையில விழுந்துடுவாரு, சக்தி இல்லை. அல்லாஹ் இது மாதிரியான ஒரு டைமில் சோதிப்பான். இது உண்மையான செய்தி. நாங்கள் எத்தனையோ பேர்களை, நீங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கலாம், இது போன்ற வியாதிகள் வந்த அல்லது வயோதிபம் தள்ளாடும் வயதில் இருக்கக்கூடியவரோடு நீங்கள் கதைத்தால் விளங்கும் அவர்களுடைய உள் ஆதங்கம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 விடுத்தம் தான் இருந்த இடத்திற்கு ஹலீஃபாவாக நியமித்து சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் கண் பார்வை இல்லை, ஆனா யுத்தத்துக்கு போய்த்து வீர மரணம் அடையணுங்கிற ஆசை. ஒரு தடவை குர்ஆனாயத் வசனம் இறங்குகிறது, வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று யுத்தம் செய்தவர்கள் சமமாக மாட்டார்கள். இந்த ஆயத்து கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் கவலை வந்துட்டது. உடனே ஓடி வந்தாங்க. யாருக்கிட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஓடி வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு வசனம் ஒன்று இறங்கி இருக்குது, எனக்கு நான் சும்மாவா இருக்கிறேன் போகாமைக்கு, எனக்கு போகாம இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு கண் பார்வை தெரியாது, எனவே தான் நான் போகாம இருக்கிறேன். எனக்கு அது கண் பார்வை தெரிஞ்சா எனக்கு இந்த 2 காலம் போதாது நான் யுத்தத்துக்கு போறதுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
சின்னொரு வார்த்தை. இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஆக சிறிய ஒரு வஹி. கைரு உலில் தரர். என்ன ஆயத்து? கைரு உலில் தரர். இவ்வளவுதான் இந்த வசனமே. ஏற்கனவே வஹி வந்து முடிஞ்சு இவங்க வந்து கேட்கிறாங்க திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கைரு உலில் தரர், யாரெல்லாம் வீட்டில் சும்மா உட்காராமல் தங்கடத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ, லைஸ அலல் அஅமா ஹரஜ், குருடருக்கு பாவம் கிடையாது, வலா அலல் அஅரஜி ஹரஜ், நொண்டியாக இருக்கக்கூடிய கால் பாத நடக்க முடியாதவர்களுக்கு குறை கிடையாது, வலா அலல் மரீலி ஹரஜ், கடுமையான நோயுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு கடனது பாவம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போக வேண்டிய அவசியம் கிடையாது, இவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. கைரு உலி தரர் என்கிற இந்த அப்துல்லா மக்தூமுடைய அந்த குமுறலுக்காக வேண்டி சிறிய ஒரு வகையை கொண்டு வந்தார்கள். இறுதியாக உமரனுடைய காலத்தில் நடைபெற்ற காதிசியா யுத்தத்தில் இவர்கள் நினைத்த அந்த பாக்கியம் கிடைத்தது. ஏன்? அது வெளி வேஷம் கிடையாது. அப்துல்லா இப்னு மக்தூமுடைய வெளி வேஷம் கிடையாது. யுத்தத்துக்கு போகணும் உண்டு. அது உண்மையான ஆசை. அது உண்மையான ஆசை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உமரனுடைய காலத்தில் காதிசியா என்ற யுத்தம் பாரசீகர்களோடு நடந்தது. அங்க வைத்து முஸ்லிம்களுடைய கொடியை பிடித்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள். அப்படி இருந்த நேரத்தில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு. கணித்துக்குரிய மேலானவர்களே, இது யார்? இது போன்ற வீரமான சக்தி உடையவர்களையும் விட சக்தி இல்லாத, எங்களுடைய பார்வையில் எங்களோட பாசையில் சொல்ல போனா அப்பாவிகளான இவர்கள் செய்த மாபெரும் வீர சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் வீர சம்பந்தப்பட்ட அம்சங்கள். வீரனாக இருக்கின்ற நான் கோழையாக ஆகிக் கொண்டிருக்கிறேன். வீரமாக இருக்கின்ற நான் அல்லாஹுடைய பள்ளிவாசலுடைய விடயத்தில் ஆன்மீக விஷயத்தில் தூரமாகிக் கொண்டிருக்கிறேன், கோழையாக இருந்து கொண்டிருக்கிறேன். கணித்துக்குரிய மேலானவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் இன்னொரு முஅத்தின் அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முஅத்தின்மார். அதில் ஒன்றாவது நாங்கள் பார்த்தோம் பிலால் ரலியல்லாஹு அவர்கள், இரண்டாவது பார்த்தோம் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள், மூன்றாவது பார்க்குகிறோம் அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அவர்கள். அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அவர்கள் ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹுனைன் யுத்தத்தை நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால வார வழியில நபி அவங்க சொன்னாங்க அதான் சொல்லுங்கண்டு. அப்ப அந்த நேரத்தில் அபு மஹ்சூரா அதான் சொன்னாங்க. அந்த அதான் நபி அவங்களுக்கு விருப்பமாக இருந்தது. மக்கால அவங்க மரணிக்கும் வரைக்கும் ஹிஜ்ரி 59ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 59ஆம் ஆண்டு வரைக்கும் ஹரம் ஷரீஃப்ல முஅத்தினாக இருந்தாங்க இந்த அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக 4வது முஅத்தின் சஅத் அல் குரல். சஅத் அல் குரல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. யாரெல்லாம் உம்ராவுடைய பாக்கியம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குமோ கட்டாயம் போக வேண்டிய ஒரு இடம் குபா பள்ளிவாசல். அங்கு ஒரு மனிதன் வுது செய்து 2 ரக்காத் தொழுதால் பரிபூர்ணமான உம்ரா செய்த கூலி கிடைக்கும் இந்த மஸ்ஜிது குபாவிலே. நபியர்கள் முதலாவதாக கட்டிய பள்ளிவாசல் எது? போற வழியிலே, ஹிஜ்ரத்துக்கு போற வழியில முதலாவதாக கட்டிய பள்ளிவாசல் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் என்று வரக்கூடிய அந்த பள்ளிவாசல் இந்த குபா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு முஅத்தினாக நியமித்தார்கள். அதுக்கு பின்னால நபியோடைய வஃபாத்துக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு செய்யல மஸ்ஜித் நபவியில அதான் சொல்லல. அதுக்கு பின்னால் அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேண்டி உமர் என்ன செஞ்சாங்க? சஅத் அவர்களை கூப்பிட்டு அங்கு அதான் சொல்வதற்காக வேண்டி நியமித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள், அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அவர்கள், சஅத் அல் குரல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 முஅத்தின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தின்மார்களாக இருந்தார்கள். இதில் அதிகமானவர்களுக்கு 2 பேர் தெரியும். பிலால், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரையும் தெரியும். எக்ஸ்ட்ராவாக அபு மஹ்சூரா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று சஅத் அல் குரல் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முஅத்தின்களாக இருந்தவர்கள்.
ஹைர். இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ ஒளிச்சிச்சு ஒரு அதான். இந்த அதானுக்கு பின்னால் ஒரு துவா ஒன்று இருக்குது. இந்த அதானுக்கு பின்னால் ஒரு துவா ஒன்று இருக்குது. இந்த துவா ஓதி வர்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நபி சசமாவுடைய சிபாரிசு கிடைக்கும். ஏன்? அதில் நாங்கள் நபி அவங்களுக்கு சில துவாக்கள் செய்கிறோம். அதில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நபி சசம் அவர்களுக்கு ஒரு துவா செய்கிறோம். அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? எனக்கு நபி சசமாவுடைய சிபாரிசை தருகிறான். வரும் இன்ஷா அல்லாஹ். பின்னால நபி அவங்களுக்குன்னு சில சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் சிறப்பம்சங்கள் ஒன்றுதான் அவ்வளு ஷாஃபியா. நாளைக்கு மறுமை நாளில் முதலாவதாக சிபாரிசு செய்யக்கூடியவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அவ்வளு முஷஃபா, அல்லாஹ் சிபாரிசு செய்யக்கூடியவர்களுடைய சிபாரிசை ஏற்ற நபர்களிலும் யார் இருப்பார்? ஒன்றாவதாக எங்களுடைய ஸல்லல்லாஹு தான் இருப்பாங்க. எனவே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா, இது அல்லாஹ் நாங்கள் என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். அல்லாஹ் அழைச்சதுக்கு பின்னால் என்ன சொல்கிறோம்? ஆதி சையதனா முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா. யா அல்லாஹ், எங்கட நபிக்கு நீ என்ன செய்? சிறப்பை கொடு, வசீலா என்கிற அமைப்பை கொடு. வத்தரஜத ரஃபீஅத்தல் ஆலியத ஷரீஃபா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த வர்ஸுக்னா ஷஃபாஅத வஅவ்ரித்னா ஹௌதஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். யா அல்லாஹ், மகாம் மஹ்மூத் அப்படி என்றால் புகழப்பட்ட இடம் ஒன்று நாளைக்கு மறுமை நாளில் இருக்கும் மஹ்ஷர் மைதானத்தில். அந்த இடம் அது யாருக்கு மட்டும் உரியது? எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உரியது. அந்த இடத்தை நீ வாக்களித்த அந்த இடத்தை எங்கள் நபிக்கு கொடுத்து விடுவாயாக. அதுக்கு பின்னால் 2 துவா எனக்கு என்ன? அவ்ரித்னா ஷஃபாஅதா, நபியாவுடைய சிபாரிசை எனக்கு தருவாயாக. நபியாவுடைய அந்த ஹவுதுல் கௌசர், அது நபியாவுக்கு இருக்கக்கூடிய ஹவுத், அது நபியாங்க என்ன செய்வாங்க? தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த ஹவுதுல் கௌசர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. நீ வாக்கு மீறாதவன். எவ்வளவு பெரிய ஒரு துஆ! இது எத்தனை பேருக்கு பாடம்? எத்தனை பேருக்கு பாடம்? கட்டாயம் இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நாங்கள் படிச்சு கொள்ளணும். எங்களுக்கிட்ட இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி படிக்கிற நோக்கங்கள் குறைஞ்சி வாரது உலகளாவிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லது ஒரு ஜொலிக்காக வேண்டி. இந்த காதலை கேட்டு அடுத்த காதலை விட்டுட்டு போயாச்சு, இந்த இடத்த விட்டு பிரிய போக்கல. அப்படி இல்லை. எத்தனை விஷயங்கள் கேட்குறோம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தது ஒரு முக்கியமான தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின்மார்கள் 4 பேர், அவர்களுடைய சில சிறப்புகள். இதை எனக்கு தெரியாட்டி அந்த சனிக்கிழமை நாள் 9:15க்கு பின்னால வந்து 9:30க்கு பின்னால வந்து இந்த இடத்துக்கு வந்ததா எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? உண்மையிலேயே வேலைக்கு பைத்திருந்தால், சனிக்கிழமை வேலைக்கு பைத்து லேட்டாகி வந்து குளித்து லேட்டாகி வந்தால் வேறு விஷயம், அது வேறு விஷயம். ரூமில் இருந்து அரட்டை அடித்ததுக்கு பின்னால் 9:15 9:30க்கு பின்னால் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதனால் எனக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு சிறப்பு சாப்பாடு. அதனால நான் இது குறையா சொல்லல, நான் உண்மையே பேசுறேன். உண்மையிலேயே காரணத்துடன் நான் சுணங்கி வந்திருந்தா வேற விஷயம். இதே எனக்கு என்னது சில விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வான் நஸயஹு சௌஃப யுரா, நீ செஞ்ச முயற்சி அதை நீ நாளை கண்டுகொள்வாய். எனவே வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, இன்னொரு ஆத்மா செய்த குற்றத்தை இன்னொரு ஆத்மா என்ன செய்யாது? சுமந்து கொள்ளாது. எனவே இதுல எனக்கு எந்த பிரயோஜனம் லாபமும் எனக்கு இல்லை. நான் இப்படி சொல்றதால எனக்கு எந்த ஒரு லாபமும் எனக்கு இல்லை. ஏண்ட கபருக்கு நான் தான் தேடணும், உங்களோட கபருக்கு நீங்க தான் தேடணும். ஆனாலும் சொல்கின்ற கடமை எனக்கு இருக்குது, சொல்கின்ற கடமை எனக்கு இருக்குது. இந்த சனிக்கிழமை அண்ட நான் சாப்பாட்டுக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து இப்படி செய்யறதெல்லாம் எதுக்கு? இந்த நிகழ்ச்சியில பரிபூர்ணமாக கலந்து பிரயோஜனம் அடையட்டும்ங்கிறதுக்காக வேண்டி. எனவே உண்மையான காரணங்கள் இருந்து சுணங்கி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரணம். சாப்பாட்டு டைமுக்கு தான் வந்து சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், அதில் யாரும் குறையாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் சும்மா இருந்துக்கிட்டு லேட்டாகி வந்து இப்படி போனால் எந்த ஒரு லாபத்தையும் அடையாமைக்கு, எந்த நோக்கத்துக்காக சாப்பாடு தயாரிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தில் கலந்து கொள்ளாமைக்கு நான் வெறுமனே இறுதி நேரத்தில் வந்து கலந்து கொண்டு சென்றால் அது உண்மையிலேயே ஒரு பெரியோரு பொடுபோக்குத்தனம். அது உண்மையிலேயே ஒரு பெரியோரு பொடுபோக்குத்தனம். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் கதைச்சோம் இந்த பள்ளி வாசலுடைய சில முக்கியமான விஷயங்கள். அது சுணங்கி வந்தவங்களுக்கு தெரியாது, சுணங்கி வந்தவங்களுக்கு தெரியாது. இப்போ எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா இந்த ஏசி வாங்குறதுக்கும் எங்கட ஸ்ரீலங்கா நாக்களோட ஒருத்தருடைய தனிக்கரை எங்களுடைய இலங்கை வாழ் சகோதரருடைய
பணம் மட்டும் இல்லை, இதில் பங்களாதேஷ் சகோதரர்கள் சில பணத்தையும் சேர்த்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்? மனம் இல்லை, பள்ளி வாசலை பற்றிய இரக்கம் இல்லை. இப்படியே போனால் எங்கே எங்கட இலக்கு பேத்து கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே ரெண்ட்ல இருந்து சொந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ரெண்ட்ல இருந்து சொந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ போகிற போக்க பார்த்தா சொந்த இடத்துலேருந்து திரும்பவும் ரெண்டுக்கு போக வேண்டிய நிலைமை தான் இருக்குது. ஏன்? சந்தா கொடுக்கக்கூடியவருடைய டைமுக்கு கொடுக்கின்றவர்கள் எத்தனை பேர்? சந்தாவை டைமுக்கு கொடுக்கிற நபர்கள் எத்தனை பேர்? ரமலானுடைய காலத்தில் அந்த ரமலானுடைய 5 மான் கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? பள்ளி வாசலுக்கு அடிக்கடி உறவை பேணக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்தில் கடைசி போங்காட்டியும் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தொகை எத்தனை பேர்? பள்ளி வாசலுக்கு ஒரு ஏசியோ அல்லது ஒரு ரைஸ் குக்கரோ வாங்குகிற சந்தர்ப்பத்திலே நான் மனம் விரும்பி இந்த பள்ளி வாசலுக்கு எவ்வளவு கொடுக்குகிறேன்? சிலர் வாராங்க இல்ல, வெக்கக்கடான ஒரு செய்தி, சில நபர்கள் வாராங்க இல்ல. ஏன்? வந்தா அவங்கள ஹிதமத் குரூப்ல போட்டுருவாங்க. சில பேர் பள்ளி வாசலுக்கு வாராங்க இல்ல, வந்தா எப்பவுமே பள்ளி வாசல்ல சல்லி கேட்கிறது. தேவண்டு வரும்போது கேட்கத்தானே வேணும், தேவண்டு வரும்பொழுது கேட்கத்தானே வேணும். அப்ப நாங்க யார்கிட்ட போய் கேட்கிறது? இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு சிந்தனை, மற்ற புதிதாக வரக்கூடியவருடைய மண்டையையும் குழப்புகின்ற ஒரு பழக்க வழக்கம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்கள், இப்படி செல்லுமாக இருந்தால் நாங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? 5 தேனி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது பங்களாதேஷ் சகோதரர்களும் ஒரு தேனிக்கு சேர்ந்திருக்கிறார்கள். 22ஆம் தேதி அவர்களுடைய சாப்பாடு, 22ஆம் தேதி வாரக்கிழமை ஃபேமிலி குரூப், அதுக்கு அடுத்தாப்புல அவர்கள் எங்கடவங்க வராங்க இல்லை, எதுக்கு? ஹிதமத்து தூக்கி போட்டுருவாங்க. அல்லாஹு அக்பர். 1 மாசத்துக்கு மேல, 1 மாசம் சரியா 1 மாசம் சும்மா சாப்பிட்டதுக்கு பின்னால அந்த 1 மாசம் கொஞ்சம் உடம்பு அசைச்சு வேலை செய்யறதுலையும் ஒரு 2 மான் 3 மான் சல்லி போறதுக்கும் கன்னித்தனம் செஞ்சா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்டா 26,000 ரூபாய், 2 மானுக்கும் மேல. இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க இயலும். நண்பர்களோட அங்கங்க சுத்த பயிர்த்து அதுக்கு டிக்கெட்டுக்கு 5 மான் 6 மான் எனக்கு என்ன செய்யும்? செலவழிக்க இயலும். ஆனா பள்ளி வாசலுக்கு இந்த கொடுக்கின்ற அந்த சின்ன ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு நான் கன்னித்தனம் செஞ்சால் மோசமான செய்தி. அதனால தான் நான் சொன்னேன், இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஜனாதா செய்தி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படாது. ஏண்டா அது அவருக்கு தான், அது ஜனாதாவுடைய ஃபண்ட், அது யாருக்கு? அவங்களுக்கு தான். அவங்களுக்கே அது கணக்கு இல்லைன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது கணக்கு இல்லை, எங்களுக்கும் அது என்ன இல்லை, கணக்குல இல்லை. அப்ப அடிக்கடி ஜனாதா ஃபண்ட் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்றுங்களுக்கு இல்ல. 3 மாசத்துக்கு ஒருக்கா 5 மாசத்துக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தினா எங்களுக்கு போதும். சந்தாவுடைய சல்லி ஞாபகப்படுத்தத்தான் வேணும். ஏன்? மஸ்ஜிதுக்குரியது, அது மாசம் சம்பந்தப்பட்டிருக்குது. அப்ப குறைஞ்சபட்சம் 1 மாசத்துக்கு ஒரு கட்சி ஞாபகப்படுத்தத்தான் வேணும். அப்படி இல்லாட்டி புதிய முகங்கள் கொஞ்சம் அடிக்கடி அதிகமாக கண்டுபட்டால், புதிய முகங்கள் சிலது கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டால் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தத்தான் ஆகணும். அப்ப நாங்க யார்கிட்ட போயிட்டு கேட்கறது? எம்பசி வழியா போகவா? அப்படி வேற பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஃபைல தூக்கிட்டு நிக்கவா? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில விஷயங்களை யோசிச்சு கதைக்கணும். வாய்க்கு வாரதெல்லாம் கதைக்கப்படாது, வாய்க்கு வாரதெல்லாம் கதையக்கூடாது. சும்மா இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு ரகீப் அதீதுன்னு 2 மலக்குமாரை நியமிச்சு வச்சுக்கிறான். நாங்க பேசுறது நோட் பண்ணப்படுது. நாளைக்கு மறுமை நாள் அவன் கைசெய்யப்படுவான். இந்த கிதாப், இந்த புத்தகம் எந்த ஒன்றையும் வச்சில்லையே. நான் சும்மா பேசின விஷயமே நான் எழுதி வச்சிருக்கிறேன். அல்லாஹ் தான் நேரத்தோட சொல்லிட்டான், நீ சும்மா பேசாதண்டு. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், நீ சும்மா பேசாதண்டு. அதுக்கு பின்னால் நீ சும்மா பேசியிருந்தா அல்லாஹ் அழுதுதான் செய்வான். அதனால பள்ளியுடைய விஷயம், அது யார் கோவிச்சாலும் சரி கோவிக்காட்டும் சரி, பள்ளியோட விஷயம் எனது பக்கச்சார்பு இல்லை. பள்ளியில தங்குவதற்காக சில நபர்கள் வந்தார்கள், தங்கினார்கள், பள்ளி வாசலுடைய சொத்துக்களை பாவித்தார்கள், 5 நாள் 6 நாள் தங்கினார்கள். அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய சட்டம் எடுக்கப்பட்டது. இது யாருடைய பக்கச்சார்பும் கிடையாது, அது பள்ளிவாசலுக்கு நஷ்டம். இந்த சமர் காலத்தில் 5 நாள் இந்த ஏசியை பயன்படுத்தி இருந்தால் சும்மா ஒரு பேச்சுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சில பேர் நபர்கள் தங்கினார்கள், 12 மான் தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது நல்ல ஒரு செய்தி. ஏன்? இந்த சமர் சில நேரம் 10 மான் வந்த ஒரு டைமும் இருக்குது. சென்ற வருடம் சமர்ல ஒரு மாசத்துல 10 மான் 100 மான் வந்த ஒரு டைமும் இருக்குது. அப்ப
பார்க்கறதுல சும்மா விட்டுட்டு போட்டு மனசோடையும் அப்படித்தான் சும்மா பக்கம் இந்த முள்ளில்லாத மீனை சும்மா அந்த தொண்டைக்கு அனுப்புற மாதிரி பார்த்துட்டு இருக்கலாது, பலிகிட்டு போகலாது. பள்ளி வாசலுக்கு என்ன செய்ய ஒரு நஷ்டமா அது பார்த்துட்டு இருக்கலாது, பேசத்தான் வேணும். எனவே இதில் யாருக்கும் எந்த விதமான பக்கச்சார்பும் இல்லை. பள்ளி வாசல், எனவே இது பொது சொத்து, இது பொது உடைமை, இது அல்லாஹ்வுடைய வீடு. எனவே இந்த சொல்லப்படுகின்ற விடயங்கள் எனக்கு எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டிய அல்ல. ஜும்மாவுடைய விஷயங்கள் அல்லது சனிக்கிழமைக்கு பங்கெடுக்கிற விஷயம் இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறதுனா எனக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நான் பேசுகிறேன், கேட்கக்கூடிய ஒரு 15 பேர் கேட்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவ கேட்காதவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நேரத்தை கால சும்மா வீணடிக்காமைக்கு, சும்மா கைவாறு அடிக்காமைக்கு இந்த நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு பரிபூர்ணமாக கலந்து கொள்ளுங்க என்கிற இந்த அழைப்பிக்குதே, இது ஒரு நல்ல ஒரு அழைப்பு. எனவே சில விஷயங்கள் பேசப்படும் தான், ஆனால் அது தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக யாருக்கும் பேசுறது இல்லை. சொல்லாதவர்கள் இருந்தால் தொலைவுகிற விஷயம் பேசப்படும், அது அந்த நபர்களை மட்டும் குத்தி காட்டுவது நோக்கம் இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, இது எனக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் தொழுகிறேனா, நான் ஜும்மாவை நான் செய்கிறேனா அல்லது நான் கேட்குகிறேனா அது எனக்குத்தான், அடுத்தாக்களுக்கு இல்லை. நான் என்ன முயற்சி செஞ்சனோ அது நாளைக்கு மறுமையில் நான் கண்டுகொள்வேன். எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுடைய சுமையை சுமக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்துடைய ரூல். அப்ப அதனால ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நபிமார்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாசலுக்கு இமாமாக வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், இது போன்ற விடயங்களை ஞாபகப்படுத்துவார்கள். எனவே பேசப்படுகின்ற அந்த ஒரு விடயத்தை வைத்து அவர்களோட கோபம் பாராட்டுவது நல்லதல்ல. இது தன்னுடைய ஒரு லாபத்துக்காக வேண்டி பேசப்பட்ட சொல்லப்பட்ட எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. இது பொது நலன் கருதி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. எனவே வல்லறைவன் நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, இந்த இஸ்லாத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய, இந்த இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய தாயிகளாக, அழைப்பாளர்களாக, நல்ல பண்புடன் எங்களுடைய இந்த பண்புகளை மற்ற மக்களுக்கு ஒரு பாடமாக, முன்மாதிரியாக இருப்பதற்கு, நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வல்லறைவன் அருள் புரிவானாக. வாஹு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.